வணக்கம். நான் இன்றைக்கி புத்தகங்கள் வாசிக்க காரணம் அமரர் திரு பாலகுமாரன் அவர்கள் தான். ஏன்னா நான் முதல் புத்தகம் வாசிக்கும் போதே பாலகுமாரனுடைய கைவீசி அம்மா கைவீசி வந்து ஆரம்பித்தேன். அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னையும் அவர் விடலை, நான் புத்தகத்தை விடலை. புத்தகம் எனக்கு சுவாசமாக மாறுறதுக்கு முதல் காரணமும் அவராக தான் இருக்கிறார். பாலகுமாரன் அவர்களை ஒரே ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் பாலகுமாரன் நினைக்காத நாட்களே கிடையாது. பாலகுமாரனுடைய படைப்புகளில் முக்கால்வாசி புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாலகுமாரன் நினைவுகள் வந்து எனக்கு பசுமரத்து ஆணி போல இன்றைக்கி நினச்சா கூட தேத்தி பார்த்தா இருக்குது. அவரை பார்த்த அன்றைக்கே எனக்கு கண்களில் கண்ணீர் விட்டு அழுதேன் நான். அது ஏன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை. அது ஒரு அதிசயம் போல நிகழ்ந்துச்சு. பாலகுமாரனுடைய படைப்புகள் அனைத்து மிகவும் சிறப்பான படைப்புகள். முக்கியமாக உடையார், அவருடைய பொன்வெட்டு, பேய்க்கரும்பு, அற்புதமான புத்தகங்கள். அனைவரும் வாங்கி வாசிக்குவோம். நன்றி.